வியட்நாம்ல 3 நாளா நாக்கு செத்து போயிருந்து ஏதோ தானம் தான் ஃபுட்டே சாப்பிட்டோம். ஃபைனலா பனானா லீஃப்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து எங்களை இன்வைட் பண்ணாங்க. செம்ம மழை வேற, பட் எதையுமே பொருட்படுத்தாம நம்ம ஊர் சாப்பாடை நீ சாப்பிட்டே ஆவறண்டா அப்படின்னு கிளம்பி போனோங்க. எப்பவும் எதுக்கும் யாருக்காக நான் சொல்ல போற 4 விஷயத்த விட்டே கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரியாணி, செகண்ட் ஒன் பரோட்டா, தேர்ட் ஒன் மீன் குழம்பு, ஃபோர்த் ஒன் ஆல் ஆஃப் த அபவ். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே இப்படி பேசிட்டு போறான்? அந்த கல்லுல மாவை போட்டு அழகா சுத்தி விட்டு மேல உடைச்சு விட்ட முட்டையை போடுறானே, அது முட்டை தோசை இல்லங்க. நல்லா ஊற வச்ச பருப்புல வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்கிறானே, அது மசால் வடை இல்லங்க. இது அம்புட்டும் என்னோட உசுருங்க, உசுரு. 3 நாளா வியட்நாமீஸ் ஃபுட்டை சாப்பிட முடியாம சாப்பிட்டு பட்னியா கடந்தா இப்படிதாங்க பேச்சு வரும். இந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். இது ஜஸ்ட் ஒரு இன்வைட் தான். நான் 2 டிஷ் தான் எதிர்பார்த்தேன். ஆனா பானிபூரி, மசால் வடை, மீன், பரோட்டான்னு சொல்லிட்டு அசத்திட்டாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. இத பத்தி ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் அண்ட் Facebook சேனல்ல இருக்கு, மறக்காம பாருங்க.